ஐஷு, விருந்தின பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். தமிழ் சினிமாவில் 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாகவும் நடன கலைஞராகவும் நமக்கு அறிமுகமான திரு நட்ராஜன் நீலகண்டன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஆஹா, நீங்க வந்ததுமே அப்படியே ஒரு மாதிரி கலக்கலன்னு பாசிட்டிவிட்டி. அப்படிங்களா? ரொம்ப நன்றி. சூப்பர். அண்ட் நிறைய விஷயங்கள் உங்களை பத்தியும் உங்களோட சினிமா ஜர்னி பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கும். நீங்க வந்து இப்ப ஜப்பான்ல செட்டில் ஆயிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். டு ஸ்டார்ட் ஆஃப் வித் ஜாப்பனீஸ்ல அப்படியே ஒரு வணக்கம் சொல்லி ஆரம்பிச்சிருங்களேன். மினாசாங் கொனிச்சிவா. வatashi no namae wa Nira desu. インドで生まれて今日本で生活してます。JTM 皆さんよろしくお願いします。நீங்க வணக்கம் இவ்வளவு பெருசா சொல்லுவாங்களா? வணக்கம், என் பேர் நீலகண்டன் நடராஜன். இந்தியால பிறந்து ஜப்பான்ல போயிட்டு இப்போ வாழ்ந்துட்டு இருக்கேன். JTM மெம்பர்ஸ்க்கு என்னோட வணக்கங்கள் சொல்லி ஜப்பானீஸ்ல சொல்லு. அதான் உங்க பேர் எப்படி நீங்க ஜாப்பனீஸ்ல சொன்னீங்க? நீரா. நீரா. ஓகே, சோ ஜப்பான்ல உங்களை நீரான்னு சொன்னதான் தெரியுமா? ஏன்னா அங்க லா கிடையாது. லான்னு இருக்குல்ல, அந்த லா கிடையாது. ரான் ஆயிடும். ஓகே. நீலானா நீரான் ஆயிடும். பாலானா பாரான் ஆயிடும். ஃபுல் பேர் சொல்லுங்க ஜாப்பனீஸ்ல. நட்ராஜன் நீலகண்டன். ஓகே. சோ ஜப்பான்ல செட்டில் ஆயிட்டீங்க. சோ சொல்லுங்க, எப்படி இந்தியாவை ரொம்ப மிஸ் பண்றீங்களா? எவ்வளவு வருஷமா ஜப்பான்ல இருக்கீங்க? ஜப்பான் பத்தி சொல்லுங்க. நிறைய விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் கேள்விப்பட்டோம். நீங்க ஃபர்ஸ்ட் எப்ப ஜப்பான் போனீங்க? நான் 2000ல போனேன். ஜப்பான்ல 2000ல இங்க ஆக்சுவலா இங்க ஒரு படம் எடுக்க வந்தாங்க ஜப்பானீஸ். நம்ம முத்து படம் வந்துச்சு இல்லீங்களா? அது ஜப்பான்ல பம்பர் ஹிட், சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த படம். தமிழ் படம் அங்க ஓடுச்சா? ஆமா. அது என்னன்னா முதல்ல அந்த கீழெல்லாம் உட்காந்து பார்த்தாங்க மக்கள் தியேட்டர்ல. டிக்கெட் இதுவாம கீழெல்லாம் உட்காந்து பார்த்து அந்த அளவுக்கு பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. அதை பார்த்துட்டு டிவி கம்பெனிக்காரங்க வந்து அதே மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க வந்தாங்க. ஜப்பான்ல இருந்து இங்க ஒரு குரூப் வந்துருச்சு. அங்க வந்து முத்துன்னு எடுத்தாங்க இல்லைங்களா, அவங்க நட்டுன்னு எடுத்தாங்க. நட்டு முத்து நட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அந்த படத்துல நான் அசிஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டரா ஒர்க் பண்ணேன். சிவசங்கர் மாஸ்டரோட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுல ஒர்க் பண்ணும்போது அவங்க வந்து ஜப்பான்ல வந்து ஒரு ஆல்பம் பண்ணணும், இந்த படத்தோடைய ஆல்பம் சாங் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு போனாங்க ஜப்பானுக்கு. ஃபர்ஸ்ட் 3 months விசாதெல்லாம் போயிட்டு ஆல்பம் பண்ணோம். ஆல்பம் நல்லா ஹிட் ஆயிடுச்சு. ஆனால் அங்கேயே லைவ் ஆன் ஸ்டேஜ் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. ஒரு 100 டான்சர்ஸ் வச்சு, ஜப்பானீஸ் டான்சர்ஸ் வச்சு பெரிய ஆடிட் இடத்துல பண்ண முடியுமா? பண்ணலாம், நம்மளுக்கு இது தெரியுமே சொல்லிட்டு பண்ணோம். அதுவும் ஹிட் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்களே இந்த மாதிரி இந்த இப்போ இந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, டான்ஸ் ஷோஸ், ரியாலிட்டி ஷோ, நிறைய டான்ஸ் குரூப் வந்து ஆடும். அதுல ஜட்ஜ்மெண்டா உட்காந்து பண்ணுவாங்க இல்லையா? அப்ப 2000லயே அங்க ஆரம்பிச்சாங்க. அதுல ஜட்ஜா நீங்க இருக்கீங்களா அப்படி கேட்டாங்க டிவி ஷோல. ஓகே பண்றோம் அப்படி சொல்லிட்டு ஜட்ஜா அந்த டிவியில எவ்ரி வீக் 1 ஹவருக்கு அந்த ஷோ நடக்கும். வெள்ளிக்கிழமை அந்த டிவில நிகோன் டிவின்னு சொல்லிட்டு ஜப்பான்ல. அங்க மொத்தமே 8 சேனல் தான். கேபிள் டிவிலாம் அவ்வளோ இது பண்ண மாட்டாங்க. 8 சேனல் தான். அதுல ஒரு சேனல்ல தொடர்ந்து 3 வருஷம். ஓகே. நீங்க அந்த டைம்ல போனனால ஜாப்பனீஸ் அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததா இல்ல அப்பதான் லேர்னிங் ஸ்டேஜா? எப்படி சமாளிச்சீங்க? இல்ல, எனக்கு சுத்தமா ஜப்பனீஸ் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. அப்போ நான் ஸ்கூலுக்கே போனதில்லை. சின்ன வயசுல இருந்தே. எப்படி? ஆக்சுவலா சின்ன வயசுல எப்படின்னா, வீட்டை வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி. திருநெல்வேலி தான் பிறந்த 4 பசங்க. அம்மா அப்பா இல்லை. அப்பா போயிட்டாரு, வெளியில போயிட்டாரு அம்மா விட்டுட்டு. எங்கள் 4 பசங்களை கூட்டிட்டு சென்னைக்கு கஷ்டப்படும், ரொம்ப சாப்பாடு கூட கஷ்டம். அப்படிதான் சென்னைக்கு வந்தோம். அப்போ 3 அண்ணன்களை மட்டும் வேலைக்கு அமைச்சிட்டு ஒரு பையனை படிக்க வைக்கலாம் சொல்லிட்டு என்ன ஸ்கூலுக்கு அமிச்சாங்க. அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும் ராம் தியேட்டர் பக்கத்துல, அரசினர் மேல்நிலைப்பள்ளி, அந்த மாதிரி அந்த ஸ்கூல்ல தான் சேர்க்கும்போது நான் டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அங்கே டான்ஸ் கிளாஸ் கொண்டு இருந்தது. டான்ஸ்லாம் சொல்லி கொடுத்தா டெய்லி பார்த்துட்டே இருப்பேன். சாயங்காலம் வரும்போது அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த மாஸ்டர் அவர் தான் டிவி பவுல்ராஜ் சொல்லிட்டு, ஷோபி பவுல்ராஜ் இருக்கார் இல்லையா, அவரோட அப்பா. அவர் பார்த்துட்டு என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் அந்த டான்ஸ்லாம் பார்ப்பேன். ஆடுவேன்னு கேட்டா, நீங்கள் போன வாரம் சொல்லி கொடுத்து நான் ஆடுவேன், வா ஆடு கேட்டுருந்தேன். ஆடுனேன் பண்ணேன். இந்த மாதிரி சரி டான்ஸ் கற்றுக்கோ அப்படின்னா எனக்கு நான் பயங்கர சந்தோஷம். நம்மள டான்ஸ் அவருக்கு அவ்வளோ பெரிய மாஸ்டர். நேராக வீட்டுக்கு வந்துட்டு அம்மா இந்த மாதிரி இந்த மாஸ்டர் வந்து என்ன டான்ஸ் கற்று சொன்னோன்னே பலாருன்னு ஒரு ஆடியோ விட்டாங்க. ஏன்டா அங்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை, டான்ஸ் கிளாஸ் போனால் மாதம் ஃபீஸ் கட்டணும், சலங்கை வாங்கணும். அப்போ சலங்கை ட்ரெஸ்ஸு ஒயிட் போட்டு தான் கிளாஸ்க்கு போகணும். படிக்க போனால் நீ என்னடா நீ இந்த ரூட்டில் போகக்கூடாது, சுற்றிட்டு போ அப்படின்னா. அதுக்கப்புறம் நான் சுற்றிட்டே போனேன். அப்போது பவுல்ராஜ் மாஸ்டருடைய பேர் ஒருத்தங்க ஜீவா பவுல்ராஜ் சொல்லிட்டு, அவங்க வீட்டுக்கு வந்து இந்த பையன் நல்லா ஆடுறான், அவனுக்கு ஏதோ எதிர்காலம் இருக்கு டான்ஸ்ல, கத்துக்க சொல்லுங்க சொல்லிட்டு ஃப்ரீயாவே 8 வருஷம். சூப்பர். பவுல்ராஜ் மாஸ்டர் கிளாஸ்ல 8 வருஷம்
ஃப்ரீயா சொல்லி கொடுத்தாங்க. சூப்பர். ஓகே, சோ அங்க ஆரம்பிச்ச உங்களோட ஜர்னி. நாங்க இதுக்கு முன்னாடி ஒண்ணு கேட்டோம், ஜாப்பனீஸ் மொழி தெரியாம ஒரு ஷோல ஜட்ஜ். அதான் இது இங்கிலீஷ் கூட அங்க படிக்கிறதுக்கு எதுக்கு அந்த படிக்காம அப்படியே போய் டான்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு அங்க போயிட்டேன். ஏர்போர்ட் போய் இறங்கின உடனே உகாயபோதயமா சொன்னாங்க, வணக்கம் சொன்னாங்க அவங்க. ஓகே, அதுவும் தெரியாது, குட் மார்னிங் அர்த்தம் தெரியாது. கம் சார் சிட் அப்படி இப்படின்னு எல்லாமே எனக்கு அதுவும் தெரியாது இதுவும் தெரியாது. அப்படியே தட்டுற மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு காது வழியா கேட்டு என்ன சொன்னாங்க. அப்போ ஒரு 4 வார்த்தை ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். நன்றி, மன்னிச்சுக்கோங்க, அதெல்லாம் ஜப்பனீஸ்ல எழுதி வச்சுக்கிட்டு பேசிக்கான ஒரு 4 மட்டும் எழுதி வச்சுக்கிட்டு 2 பேர் பேசும்போது ஏதாவது வார்த்தைகள் நன்றிக்கு முன்னாடி ஒன்று வரும், நன்றிக்கு பின்னாடி ஏதாவது ஒன்று வரும். அது என்னன்னு கேட்டுட்டு அதையும் நோட்ல எழுதி வச்சுட்டே இருப்பேன். இப்போ ஒரு நோட் வச்சிருப்பேன், அதில் எழுதி 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 நம்மளே இது பண்ணிட்டு தமிழ் மட்டும் கொஞ்சம் எழுத தெரியும். அதுல படிச்சு கத்துக்கிட்டேன் ஜப்பனீஸ். சீரியஸ்லி உங்களை பாராட்டி ஆகணும். ஏன்னா ஒரு மொழி தெரியாம கான்ஃபிடென்ட்டா வேற நாடு விட்டு நாடு போய் ஹேண்ட்ஸ் ஆஃப் சீரியஸா. சரி, நீங்க வந்து மொழி தெரியாம உங்களுக்கு ஒரு 4 வார்த்தை தான் தெரியும், ஆனா ஜட்ஜ்மெண்ட்ல எப்படி சொல்லுவீங்க? ஜட்ஜ்மெண்ட் அவ்வளவுதான் ஆக்ஷன்ஸ்ல திஸ் குட் அந்த குட் பேட் 2 வார்த்தை தான், அதை சொல்லிடுவோம். அவங்க ஜப்பனீஸ்ல வந்து இந்த இது மாதிரி கொடுத்து உங்களுக்கு இப்போ நீங்க வச்சிருக்கீங்களா அது மாதிரி சொல்லுவாங்க. அதாவது சொன்னா அதை அப்படியே ரிப்பீட் பண்ணிடுறது. அந்த டைம்ல அந்த டைமுக்கு எடுத்துட்டு அப்படியே ரிப்பீட் பண்ணிடுறது. என்ன சொல்லுவாங்க அப்படியே ரிப்பீட் பண்றது. புரியலன்னா அவங்க டிரான்ஸ்லேட் பக்கத்துல யாராவது சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி அப்போ போக 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 நாங்களே நல்ல கவுண்டர்லாம் கொடுக்க ஆரம்பிச்சு இப்போ நல்ல எழுதுவேன், படிப்பேன் ஜப்பனீஸ். அது மட்டும் இல்லாம ரொம்ப கைண்டா இருப்பாங்க அப்படின்னு சொன்னனால ஷோஸ்ல வந்து உங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் தான் பண்ணிருப்பாங்க இல்லையா? ஆமா, ரொம்ப கைண்டா இருப்பாங்க. அதுவும் நம்ம இந்தியன் மேல ரொம்ப மதிப்பு ஜாஸ்தி அவங்களுக்கு. இந்தியன்ஸ் மேலனா கொஞ்சம் ரொம்ப மதிப்பு ஜாஸ்தி, நல்ல மதிப்பு இருக்கு, இன்னும் இப்பவும் இருக்கு அந்த மதிப்பு ஜப்பனீஸ்க்கு. ஜப்பான்ல டான்ஸ் ஆட போனீங்க, உங்களுக்கு ஒரு காதல் கதை வந்து இருக்கிறதா நாங்க பாக்குறோமே. அந்த காதல்னு சொன்னனே மூஞ்சில இவ்வளவு ஒரு பிரகாசமான ஒரு இது லைட் எரியற மாதிரி சிரிக்கிறீங்களே. ப்ளஷ் ஆகுது சார். நல்ல விஷயம் தானே காதல்ன்றது. அது ஜப்பனீஸ் போகும்போது அங்க என்னோட ஸ்டூடெண்ட் தான் அவங்க, கிளாஸ்க்கு கத்துக்க வந்தாங்க. கத்துக்க வந்தபோது நம்ம பண்ற சின்ன சின்ன சேட்டைகள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம எதாவது பண்ணுவோம், அப்போ ரொம்ப கைண்டா இருப்போம். நம்ம இப்போ உதாரணத்துக்கு எங்கேயா போனானா லிஃப்ட் யார போனா நீங்க முன்னாடி போங்க, அதெல்லாம் அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசா தெரிஞ்சிருக்கு. இப்போ அந்த ஊர்ல அப்படி கிடையாது இல்லைங்களா? அவங்க மாதிரி இருப்பாங்க, மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அந்த கைண்ட்னஸ்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும்போது நம்ம பண்ற விஷயங்கள்லாம் பிடிச்சி போயிட்டு ஒரு பொண்ணு லவ் பண்ணி அவங்க தான் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட். நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? சந்தோஷமா தான் இருக்கீங்க, பொண்ணு வந்து லவ் பண்ண சொல்லி. யூசுவலா இந்தியன் பொண்ணுன்னா பரவாயில்ல, ஜப்பான் பொண்ணு வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்பெல்லாம் லாங்குவேஜ் கத்துக்கிட்டீங்களா? அப்பெல்லாம் ஓரளவுக்கு கம்யூனிகேட் பண்ண தெரியுமா? 45% அப்ப தெரியும் ஓரளவுக்கு. அப்போ அது லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டக்குனு ஒரு 6 மாசத்துல 75 ஆயிடுச்சு லாங்குவேஜ். ஓகே, அந்த கனெக்ஷன் இருக்கறனால பேசி பேசி பேசி. சரி, அவங்க பேர் என்ன? அவங்க பேர் ஃபுமி. ஃபுமி, இக்குதாக்கே ஃபுமி, இக்குதாக்கே ஃபுமி ஃபுல் நேம். ரொம்ப கஷ்டமா இருக்கும். சூப்பர். அவங்க வந்து அங்க ஜப்பான் ஏர்லைன்ஸ்ல எம்டியா இருக்காங்க. டெஃபினட்டா அந்த கல்ச்சர்ஸ் வந்து வேற வேற. நம்ம இந்த சைடு இந்தியன் சைடுல ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவோம், ஜாப்பனீஸ் சைடுல அவங்களோட விஷயங்களும் வேற மாதிரி. அதை எப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க? அவங்க வந்து நம்ம இந்தியன் புத்தா அந்த கோயில் தான் அவங்களுக்கும் அந்த இது இருக்கு. அதனால வந்து ஃபெமிலியர் நிறைய விஷயங்கள் ஒன்னா இருந்ததுனால அது ஒரு பெரிய விஷயமா தெரியல எனக்கு. என்ன சிமிலாரிட்டிஸ்? சாமி கும்பிடுவாங்க, அது ஒண்ணு இருக்குங்களா. எல்லா இதுவும் சாமி கும்பிடுவாங்க. அந்த இதுக்கு பேரை மாத்தணும், அவங்க ஃபேமிலி பேரை மாத்தணும், ஏன்னா அவங்க ஃபேமிலி ஆகணும், என் ஃபேமிலி, அந்த பிரச்சனை கிடையாது முதல்ல. அது நம்மளுக்கு நிறைய ரிலிஜியன் பிரச்சனை எல்லாம் வரும், அதெல்லாம் கிடையாது. அதனால எனக்கு பெருசா தெரியல. அப்ப வீட்டுல சொன்னும் போது கொஞ்சம் என்னடா இப்படி பண்ணிவிட்டு ஊருக்கு டான்ஸ் ஆட போன அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்புறம் வீட்லயும் பேசி ஃபேமிலி எல்லாம் ஜப்பானுக்கு வந்து அங்க மேரேஜ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் அவங்க லவ் சொன்னதுக்கு அப்புறம் உடனே அக்செப்ட் பண்ணிட்டீங்களா இல்ல கொஞ்சம் டைம் எடுத்துட்டீங்களா? அக்செப்ட் பண்ணல. அவங்க வீட்லயும் அப்படிதான். ஏதோ இந்தியன் பையன் சொல்றாரு, அவங்க வீட்டுல வந்து என்ன அவங்க பெரிய ஃபேமிலி, அவங்க அந்த ஊர்ல பெரிய ஃபேமிலி. அவங்க பண்ணா அவங்க அப்பா வந்து 6 மாசம் வெயிட் பண்ணுங்க, 1 வருஷம் வெயிட் பண்ணுங்க, இதே மாதிரி இருந்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க. அப்ப என்ன வீட்டுக்கு கூட்டு போவாங்க. அதுக்காகவே நல்லவனா நடிக்கிறேன், நல்லவனா நடிக்க வேண்டியதான். அப்படி அப்படியே உட்கார்றது, சொல்லுங்க அப்படின்னு பேசுறது. அவன் பையன் பார்க்க பரவாயில்ல, நல்லா தான் இருக்கேன். வெளியில வந்து அட்டில் மறுபடியும் சுத்துறதா. அந்த மேரேஜ் மூமெண்ட்ஸ்னா அங்க இந்தியால இருந்து அம்மா எல்லாம் வந்திருந்தாங்க. எங்க வீட்டுல இல்லைன்னா நிறைய பேர் வெஜிடேரியன்ஸ். அதனால வந்து அங்க கூட்டிட்டு போயிட்டேன். எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் வெஜிடேரியனே கிடைக்காதாங்க. இந்த பர்கர் இருக்கு இல்லைங்களா, பர்கர் போய் ஆர்டர் பண்ணுவேன். 2 பர்கர் செட்டு, நோ நிக்குனா நோ, வெறும் பண்ணு மட்டும்தான். வெறும் பண்ணும் இதுவும் மட்டும் சாப்பிட்டு தான் எங்க அம்மா எல்லாமே இருந்தாங்க.
அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சாப்பாடு விஷயத்தில் வீட்டில் ஃபேமிலியெல்லாம் வந்துட்டு இருந்தது கஷ்டமாக இருந்தது. மேரேஜுக்கு வந்து நம்ம ஊர் மாதிரி 1000 பத்திரிக்கை 500 பத்திரிக்கைலாம் கிடையாது. அங்கே இப்போ நம்ம மேரேஜ் பண்ணுறோன்னா சொல்லணும் எல்லாருக்கும் முன்னாடியே சொல்லிட்டு அவங்க வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம லெட்டர் அனுப்புவோம், அவங்க நம்மளுக்கு லெட்டர் அனுப்புவாங்க. வராங்கன்னா அவங்க முன்னாடியே மொய்யை வந்து எழுதிடுவாங்க. ஒரு 50,000 ரூபாய் அப்படின்னு. ஒருத்தர் கல்யாணத்துக்கு வரணும் ஒரு 50,000 எழுதியே தீரணும். இது நல்லா இருக்குதே சார். ஆமா, இப்போ நீங்க உங்களுக்கு நம்ம இன்விடேஷன் அனுப்புறேன்னா வரேன்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா 50,000 ரூபாய் எனக்கு கொடுத்துட்டு தான் கல்யாணத்துக்கு வரணும். ஆனா அதுல 25,000க்கு நாங்க gift குத்துருவோம். அந்த மாதிரி அந்த ஒரு கல்ச்சர் அந்த மாதிரி. ஓகே, சோ உங்க கல்யாணத்துக்கு எவ்வளவு மொய் கலெக்ட் ஆச்சு? ஆயிருக்கும் நிறைய. அது இல்லாம நீஜி காயின் ஒண்ணு பண்ணுவோம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீஜி காயினா கல்யாணத்துக்கு வந்து முக்கியமானவங்க மட்டும்தான் இன்வைட் பண்ணுவோம். ஹோட்டல்ல பண்றதுனால ஒரு 300 பேர். அதுக்கு 2 நடக்கும் பார்ட்டிஸ். அதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஒரு 100 பேர் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஒய்ஃப் சைட்ல இருந்து அவங்க ஒய்ஃபோட ஃப்ரெண்ட்ஸ் ஒய்ஃபோட அந்த குரூப் அவங்களாம் வருவாங்க. அந்த மாதிரி அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கேள்விப்பட்டோம் சார். அங்க இருக்கிறவங்க வந்து பொய் சொல்ல மாட்டாங்களாம், கோவப்பட மாட்டாங்களாம், கெட்ட வார்த்தையே பேச மாட்டாங்களாமே. உச்சபட்ச கெட்ட வார்த்தை என்ன ஜப்பான்ல நீங்க பேசுறது? இல்ல அங்க வந்து பொய் வந்து அவ்வளவா கிடையாது, திருட்டும் கம்மி. இப்போ பொய் சொல்றதுல வந்து தப்பா நினைப்பாங்க. பொய் சொல்றது வந்து ரொம்ப குற்றம், பெரிய தப்பு. நம்ம சின்ன வயசுல பொய் சொல்லுவோம் இல்லைங்களா? நானும் சின்ன வயசுல இங்க இருக்கும்போது நிறைய பொய் சொல்லுவேன். அது சாதாரணமா அது நேச்சுரலா வந்துடுது. சின்ன விஷயம் தானே. அங்க அது கூட யாருமே பொய் சொல்லவே மாட்டாங்க. ரொம்ப கைண்ட்னஸா இருப்பாங்க. கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. மிகப்பெரிய கெட்ட வார்த்தைனா லூசு, அவ்வளவுதான். அது ஜாப்பனீஸ்ல எப்படி சொல்லுவோம் சார்? பக்கா. பக்கானா லூசு. போடா பக்கா, போடா லூசு அப்படின்னா பக்கா யாரோ அப்படின்னு யாரோ. ஓகே, அதுதான் பெரிய கெட்ட வார்த்தை. இது மட்டும் இல்லாம ஜாப்பனீஸ்ல ஒரு படமும் டைரக்ட் பண்ணிருக்கீங்களே, அது எப்படி நடந்தது? இல்ல ஆக்சுவலா வந்து ஒரு இது மேல போகும்போது அடுத்த கட்டத்துக்கு தான் நம்ம எல்லாமே நினைப்போம். இப்போ டான்ஸரா இருந்து டான்ஸ் அசிஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டர் ஆகி டான்ஸ் மாஸ்டர் ஆகிட்டு இப்போ ஆர்ட் ஃபிலிம்ஸ்லாம் நிறைய பண்ணியாச்சு. ஒரு டைரக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு நம்மளும் நிறைய படம் பார்க்கறதுனால ஒரு டைரக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஒரு ஸ்டோரி நல்ல ஒரு எனக்கே தோணு ஸ்டோரியை வச்சுட்டு போலீஸும் ஒரு வெளிநாட்டுக்காரன் ஜப்பான்ல போய் அவன் எப்படி டிராவல் பண்றான், அங்க என்னென்ன சந்திக்கிறான், என்னென்ன விஷயங்கள் சந்திக்கிறான், அங்க இருக்கிறவங்க எப்படி அதை பாக்குறாங்கன்றது. அப்படி ஒரு படம் ஒன்று பண்ணலாம் சொல்லிட்டு ஏசியன் ஃபெஸ்டிவலுக்கு அதை அனுப்பிச்சு வச்சேன். அந்த படம் ஜப்பான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு படம் பேர் ஜப்பான் ஃப்ரெண்டு. அந்த மாதிரி ஒரு படம் ஒன்று பண்ணோம். நல்ல வேலை ஈஸியா வாயில வர மாதிரி ஒரு பேரை வச்சிருந்தீங்க சார். ஏன்னா ரெண்டு நாட்டுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி தான் ஸ்டோரின்றதுனால ஜப்பான் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி. இது தியேட்டர் ரிலீஸ் படமா சார்? இல்ல அது ஒன்லி இந்த ஏசியன் ஃபெஸ்டிவல்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்காக. அதுக்காக சூப்பர் சார். சோ ஒன்லி டைரக்ஷன் மட்டுமா? அதுல ஏதாவது நீங்க நடிச்சிருக்கேன் நான். என்னோட கதையை என்னோட இதுதான் அதோட இது மெயின். அப்புறம் அங்க ஜப்பான்ல இருக்கிற ஒரு போலீஸ் ஒரிஜினல் போலீஸே நடிக்க வச்சேன். ஸோ உங்களோட ஜப்பான் கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அப்படியே கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் போவோம். 8 இயர்ஸா வந்து நீங்க ஃப்ரீயா டான்ஸ் கத்துக்கிட்டேன்னு சொன்னீங்க. முதல் அந்த தமிழ் சினிமால அந்த கிடைச்ச முதல் வாய்ப்பு எந்த படத்துல அமைஞ்சது? விதின்னு ஒரு படம் இருந்தது. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் அந்த சின்ன பசங்க ஒரு ஆடுவாங்க, கடைசியில் அந்த கள்ள தூக்கி அடிப்பாங்க, சின்ன சீன். அது அந்த படத்தில் நடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் போக போக சின்ன சின்ன டான்ஸ் கிளாஸ்ல ஆடிட்டே இருப்பேன். முன்னாடிலாம் அந்த டான்ஸ் கிளாஸ் வந்து பார்ப்பாங்க டேரக்டர்ஸ்லாம், நல்லா ஆடுற பையன் அப்படின்னா. அப்போ இந்த கலர் கிளர்லாம் நம்மளுக்கு இது இல்லைன்னா சில டைம் என்ன பண்ணுவாங்க, வெள்ளையா இருக்கிற பையன் தான் வேணும் அப்படின்னு. நான் முன்னாடி போய் தம்பி அப்படியே கொஞ்சம் நடிப்பப்பா அப்படி நடிப்பப்பா சொல்லிவிடுவாங்க. அப்படியே இருக்கும்போது தான் முதல்ல அந்த ராசாவின் மனசுலன்னு ஒரு படம். அந்த படத்தில் ஆக்சுவலாக அந்த பாட்டு போட போட புண்ணாக்கு ஆடுவேன் நான். அந்த பாட்டில் நான் ஆடுறத பிளான் இல்லை ஃபர்ஸ்ட். அந்த படத்தில் ஒரு பையன் கேரக்டர் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த பையன் தான் ஆடுற மாதிரி இருந்தது. ஷூட்டிங் ஸ்பாட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ரிகல்சர் பண்ணோம் இல்லைங்களா? அப்போ நான் தான் முன்னாடி நின்று ஆடுறேன் அந்த பையனுக்காக. ஆடணுன்னா ராஜ்கிரண் சார் பார்த்துட்டு தம்பி நீ ஆடிடுப்பா அந்த பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படியா சொல்லிட்டு எனக்கு சந்தோஷம். எனக்கு தெரியாது அப்போ இந்த சோலோவா வரப்போது நல்லா ஃபேமஸ் ஆகப்போது தெரியாது. நானும் ஆடிட்டே இருந்தேன். அப்போ பார்த்தா ஃபுல்லாக ஸ்டெப்ஸே போட்டுட்டு இருந்தோம். அப்போ ஒரு சின்ன பிரேக் ஆயிடுச்சு அந்த இதில். பிரேக் ஆனதுல ஒரு 1 மணி நேரம் எல்லாம் சும்மா இருந்தாங்க. அப்போ வந்து நான் இந்த எம்ஜிஆர் மாதிரி ரஜினி மாதிரிலாம் அப்போ இது பண்ணுவாங்க. இந்த பாட்டுக்கு எம்ஜிஆர் ஆடினா எப்படி இருக்கும் சொல்லிட்டு போட போட புண்ணாக்கு அப்படிலாம் ஆடினோன்னா இதே பண்ணிடு அப்படின்ட்டாங்க. இது சரி ரஜினி மாரி இது பாட்டு, இந்த பீட்டுக்கு ரஜினி மாதிரி ஆடுனா ரஜினி மாதிரி ஒரு பீட்டு பண்ண ரஜினி. அதை பார்த்துட்டு தான் அந்த ரஜினி இதை பார்த்துட்டு தான் தாலாட்டு கேட்குதான் ஒரு படம் பிரபுசாரோட படத்தில் மெயின் ரோலாக வரும் அந்த கேரக்டர். ரஜினி மாதிரி ஒரு பையன் வரும், அது நான் தான். அந்த மாதிரி ஒன்றுல அப்படியே. அதெல்லாம் எந்த வயசுல? 91லேருந்து 93 வரைக்கும் ஒரு எப்படி ஒரு
ஒரு 60 படம் வாவ். ஓ மை full-ஆ காட். தெலுங்கு. இப்போ இந்த தமிழ்ல எடுத்தாங்கன்னா உடனே தெலுங்குல எடுப்பாங்க. அப்படி அப்படி நாங்களே போவோம் எல்லாமே. ஆர்டிஸ்ட் மட்டும் மாறுவாங்க, நாங்க மாற மாட்டோம். அப்பா. சின்ன பசங்க அப்படியே போயிட்டு பண்ணிட்டு இருக்கோம். மலையாளம் அந்த டைம்ல அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுல கொஞ்சம் ஈஸியா தான் ரொம்ப இருந்ததா? ஈஸியா இருந்தது அப்போ. இப்போ எப்படி இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? இப்போ வந்து என்ன ரொம்ப டாமினேஷன் நிறைய இருக்கிற இருக்கு. மாதிரி எனக்கு தோணுது. நான் பார்த்த வரைக்கும் டாமினேஷன் நிறைய இருக்கு. எல்லாமே இப்போ வந்து சோஷியல் மீடியா இருக்குன்னா யார் வேணாலும் வந்துடலாம் போல இருக்கு. என்ன அப்போ வந்து நிறைய இது இருக்கும், என்ன சொல்றது, ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். போய் பண்ணணும், நம்ம இது திறமையை காட்டணும் அப்படி சொல்லிட்டு. இப்போ எல்லாம் ஈஸியா இருக்கிற மாதிரியும் இருக்கு கொஞ்சம். அது எனக்கு சொல்றது தப்பா கூட அக்செப்டபிள். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அஞ்சலி படம், அதுலயும் நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. இல்ல அது குரூப்பா தான் போனோம். கூப்பிட்டு பசங்க ரொம்ப தேவை அப்ப அந்த இந்த பாட்டுக்கெல்லாம் சொல்லிட்டு குரூப்பா போயிட்டு நிறைய அஞ்சலி சாங்ஸ்லயும் பண்ண. ஒரு பாட்டுல மட்டும் தான் இருக்க மாட்டேன், மிச்ச எல்லா பாட்டுலயும் டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன். சூப்பர். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லும் போது நீங்களா அது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல அடையாளம் தெரியாது இல்ல. இந்த மாதிரி எத்தனை படங்கள் சுமார் டான்ஸரா நீங்க ஆடி இருப்பீங்க? குட்டி பையனா இப்படி ஒரு 100 படம் 100க்கு இருக்கும் கண்டிப்பா. எல்லா லாங்குவேஜ் பண்ணுவோம் அப்போ. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி, அப்ப இங்கிலீஷ் கூட ஒரு படம் பண்ணிருக்கீங்க. வாவ். அந்த 100 படத்துலயும் ஒரு மறக்க முடியாத படம் அப்படின்னா உங்களுக்கு என்ன க்ளோஸ் டு ஹார்ட்? எனக்கு என்னன்னா என் ராசாவின் மனசுல தான். ஏன்னா அதனாலதான் இந்த அளவுக்கு கொஞ்சம் ஃபேமஸ் ஆன. ஓகே. அதே மாதிரி மலையாளத்துல ஒரு படம் பண்ண ஜானி வாக்கர் சொல்லிட்டு. இப்ப மலையாளத்துல இருக்கிற எல்லாருக்குமே அந்த படம் பிடிக்கும். அது கூட மம்முட்டி சுமாரோட ரெக்கமெண்டேஷன்ல. சூப்பர். ஆக்சுவலா ப்ரொடியூசர் பையன் பண்ண வேண்டிய ரோல் நான் அழகன் படத்துல ஆடி இருப்பேன். சின்ன பையனா அழகன்ல ஒரு பாட்டு வரல, துடிக்கிறதே நெஞ்சம் சொல்லிட்டு. அதுல நானு, ராபர்ட், ஷோபி எல்லாமே ஆடி இருப்போம். அதுல பார்த்துட்டு நீலகிரியில ஒரு படத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணி மம்முட்டி சார் நீலகிரியில பார்த்துட்டு மெயின் கேரக்டர் மலையாளத்துல. அந்த படமும் எனக்கு ஹார்ட்ஃபுல்லான படம். ஃபர்ஸ்ட் போய் டான்ஸ் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அம்மா வந்து அடிச்சு உனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 படங்கள் டான்ஸரா பண்ணும்போது அம்மா எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க? ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கஷ்டப்பட்டு இருந்த ஃபேமிலி கொஞ்சம் கொஞ்சமா இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்களே, இந்த கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பாட்டுலயே வருவாங்களே, அந்த மாதிரி ஒரு பாட்டுல வரல, நிறைய பாட்டுல வந்தேன். ஒரு பாட்டுல வரும்போது நிறைய பாட்டுக்கு ஆடி கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமிலியோட இது மாறிச்சு. 50 ரூபா வாடகை வீட்டுல இருந்தவங்க கொஞ்சம் 250 ரூபாய் 300 ரூபாய் வாடகை. அதே ஸ்ட்ரீட்ல வீடு கட்டணும். அப்படியே மாற மாற அம்மாக்கு ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். சோ நைஸ். அப்ப ஃபினான்ஷியலாவும் நல்லா வளர்ந்திருக்கீங்க அந்த டைம்ல. அந்த சினி ஃபீல்ட்னால தான் வளர்ந்தேன். இல்லைன்னா ரொம்ப ஃபர்ஸ்ட் சொன்னல அந்த சாப்பாட்டுக்கே ஃபர்ஸ்ட் கஷ்டப்பட்ட ஃபேமிலி அப்படி சொல்லுவாங்க. ஓகே. இந்த போடா போடா பொண்ணாக்கு அந்த சாங் இருக்குல்ல, அதுக்கு உங்களுக்கு கிடைச்ச பேமெண்ட் ஏதாவது ஞாபகம் இருக்கா? இருக்கு. கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? அப்போ வந்து எனக்கு 300 ரூபாய் கொடுத்தாங்க. ஓகே. அது பெரிய விஷயம். 300 ரூபாய்னா அப்ப பெரிய விஷயம். நான் சோலோ பண்ணதுனால 300 ரூபாய், கூட ஆடினவங்களுக்கு 120 ரூபாய் 150 ரூபாய் நினைக்கிறேன். டான்ஸரா கிட்டத்தட்ட ஒரு 100 படங்கள் பண்ணிட்டீங்க. பட் இந்த சைல்டு ஆர்டிஸ்டா நடிப்புக்குள்ள வந்த அந்த முதல் வாய்ப்பு எங்க அமைஞ்சது? நடிப்புக்குள்ள வந்தது அந்த விதின்னு அந்த ஒரு படம் தான். அது நடிக்கதான் கூட்டு படம். அதுதான் ஆக்டிங்குள்ள வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் அந்த படம் தான். அப்புறம் சின்ன கவுண்டர், ருத்ரா, அதுலலாம் நடிச்சு ஒரு படத்துல நடிச்சு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கே தெரிஞ்சிடும் அந்த பையனை கூடுப்பா, அந்த பையன் அப்படி. அப்போ வந்து ஏஜென்ட்ஸ் தான் இருப்பாங்க இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் கூட்டிட்டு போறதுக்கு. நிறைய கம்பெனிக்கு போயிட்டு அவமானம்லாம் பட்டிருக்கேன். வெளியிலேயே நிற்க வச்சிருவாங்க. ஏன்னா பையன் பார்க்கறதுக்கு என்னடா ஒரு மாதிரி இருக்காங்க, அப்படியே அந்த சின்ன வயசுல தெரியலீங்களா, அப்படியே வெளியில அமுச்சு வச்சிருவாங்க. சில கம்பெனில ஓகே பையன் இந்த கேரக்டருக்கு இவன் தேவைப்படும் சொல்லிட்டு நிறைய படத்துல நடிச்சு வச்சிருக்கேன். ஏதாவது ஆக்டரோட உங்களுக்கு மறக்க முடியாத ஞாபகங்கள்? வடிவேல் சார் கூட நல்ல லிங்க் எனக்கு. வடிவேல் சார் வந்து அவரு ஃபர்ஸ்ட் படம் என் ராசர் மேனஸ்ல. அவரு எப்படின்னா ஃபர்ஸ்ட் படத்துல நாங்கள் ஷூட்டிங் லொக்கேஷன்ல உட்காந்துருக்கோம். வடிவேல் சார் என்ன பண்ணாருன்னா பக்கத்துல வந்து உட்காந்துட்டு, எங்க வடிவேல்னே தெரியாது, தம்பி இந்த படத்துல ஏதாவது சான்ஸ் தான் வாங்கி கொடுப்பா அப்படின்னு அவர் உங்ககிட்ட கேட்கிறாரு. ஆமா நடிச்சிருக்காரு படத்துல. பாட்டு அப்புறமேட்டு தான் எடுத்தாங்க. வடிவேல் சார் வந்து இந்த படத்துல சான்ஸ் தான் வாங்கி கொடுப்பாங்க. ஆனா எங்களுக்கு தெரியாதுன்னா அங்கதான் கேமராமேன் டைரக்டர்லாம் அங்க போய் கேளுங்க. ஏன்னா அங்க இருந்து சொல்லி வந்திருக்காரு அவரு. அங்க சொல்லி போய் அந்த பசங்கிட்ட போய் கேளு, இல்லப்பா டான்ஸ் எல்லாம் நல்லா ஆடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டோன்னா, இல்லைன்னா எங்களுக்கு தெரியாதுன்னா பக்கத்துல கோபின்னு ஒரு பையன் கோபப்படான், சொல்லிட்டு இருக்கோம்ல அப்படின்னு. ஒன்னு ஐயோ தம்பி நானும் நடிக்கிறோம் தான் தம்பி அப்படின்னு வடிவேல்லாம் சொல்லிட்டு இப்ப பார்த்தா கூட நல்லா பேசுவாரு. ஷூட்டிங் தான் இந்தியா வந்திருக்கேன்னு சொன்னா கூட வா வந்து பாருங்களா அப்படி சொல்லி சொல்லுவாரு. அதே மாதிரி ராஜ்கிரண் சாரும் நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாமே அப்படிதான் நம்மளுக்கு அந்த குடுப்பனை கொடுத்துருக்காங்க. தமிழ் சினிமாவில் கொரியோகிராஃபரா நாங்க உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாம், பண்ணுவேன். ஏன்னா இப்போ வர்றது இந்தியாவில் வர்றது 2 வீக்ஸ் தான். பண்ணணும்னு ஆசை தான். பட் வந்து இந்த லீவ்ல வரதெல்லாம் ஷூட்டிங்லயே போயிட்டோம்னா கஷ்டமா இருக்கும். ஐ திங்க் அதுவும் ஜப்பான்ல போய் கொரியோகிராஃபர் எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா
அண்ட் அங்க வந்து டான்ஸ் மாஸ்டரா இருக்கீங்க, அங்கெல்லாம் என்ன ஸ்டைல் ஆஃப் டான்ஸ் வந்து யூஸ்வலா ஆடுவாங்க? இல்லை அங்கே ஹிப்ஹாப்பு, ஜாஸு, பெலே, பெல்லி டான்ஸ் எல்லாமே அவங்களுக்கு. டான்ஸ் வந்து ஹாபி, வந்து வந்து உடம்பு குறைக்கிறதுக்கு. அவங்க ஃபுல்லாக மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க எப்பவுமே, ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு. இந்த மாதிரி டான்ஸ் தான் அவங்களுக்கு வந்து ரிலீஃப். அதுவும் நம்ம தமிழ் பாட்டுலாம் கேட்டால் உற்சாகமாயிடுவாங்க. பல்லேலக்கா பல்லேலக்கா சரி, இன்னும் வித்தியாசமா அந்த நம்மளே யோசிப்போம் இல்லைங்களா? உதாரணத்துக்கு கன்னம் ஸ்டைல்னா நம்மளுக்கு அது மொழியும் புரியாது, இருந்தாலும் பட் அதோட வைப். அத மியூசிக் இஸ் a language ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குல்ல. ஓகே. இப்போ வேட்டையன் சாங் அதெல்லாம் வந்து மனசுலயோ மனசுல போட்டு நான் என்னடா அது வித்தியாசமா இருக்கு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நீங்க எதுல ஸ்பெஷலைஸ்டு மாஸ்டர் டான்ஸ்ல? நான் எல்லா டான்ஸும் நல்லா பண்ணுவேன். பட் வந்து இந்த தமிழ் இப்போ சினிமாவில் வர பாட்டுக்குல அதில் கொஞ்சம் நல்ல நானே கம்போஸ் பண்ணுவேன். அது பார்த்து ஆடுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவேன். படத்தில் இருக்க மாதிரியே பண்ண மாட்டேன், என்னுடைய ஓன் ஸ்டைலில் கொரியோகிராஃப் பண்ணுவேன். தமிழ் சினிமாவில் வந்து சிவசங்கர் மாஸ்டரோட நீங்கள் அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபராக இருந்தீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் கொரியோகிராஃபர் ஆவீங்கன்னு பார்த்தா அதுக்குள்ளே ஜப்பான் போயிட்டீங்களே, அதுக்கப்புறம் என்னாச்சு? ஏன் திருப்பி வந்து நீங்கள் ஒரு கொரியோகிராஃபர் ஆயிருக்கலாமே? இங்கே இல்லை, ஆக்சுவலி என்னோட ஐடியாவும் அதுதான், இங்கே வந்து இப்போ டான்ஸ் மாஸ்டர் ஆகணும். அப்போ நான் இருந்ததில் வந்து ஷோபி, ராபர்ட், தினேஷ் மாஸ்டர்லாம் இருக்காங்களே, அவங்களாம் வந்து அப்போ தான் குரூப் ஆகிட்டேன். நானும் ஒரு 3 months கேப்போ 6 months கேப்பு தான். அதில் மட்டும் இல்லைன்னா நான் ஜப்பான் போனால் இங்கே மாஸ்டர் ஆகிருப்பேன். ஓகே, இங்கே மாஸ்டர் ஆகிருப்பேன். அப்போ பார்த்து கரெக்டாக ஜப்பானில் தூக்கிட்டு போயிட்டாங்க. அதனால அங்கே போனதுனால அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு, எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. இல்லைன்னா நானும் இங்கே டான்ஸ் மாஸ்டர் ஆகிருப்பேன். சிவசங்கர் மாஸ்டர் கிட்ட 5 வருஷமாக பண்ணேன் டான்ஸ் அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபர். இல்லை நானும் கண்டிப்பாக இங்கே தான் மாஸ்டர் இருந்திருப்பேன். ஸோ சிவசங்கர் மாஸ்டர் கிட்ட இருந்து இந்த விஷயத்தை நான் ரொம்ப அட்மயர் பண்ணேன் அப்படின்னா அது என்ன குவாலிட்டி? டைமிங், பஞ்சுவல். காலையில் 7 மணினா 7 மணிக்கு ரெடியாக இருப்பார். ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருந்தாலும் சரி, இது இருந்தாலும் சரி, ரெடியாக இருப்பார். அந்த விஷயத்தில் பாராட்டலாம். அந்த லொக்கேஷன் போயிட்டால் எல்லாரையும் அவரை திருப்பி பார்க்க வச்சுருவார். வாவ். ஏன்னா எல்லா டான்ஸ் மாஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா மூமெண்ட் டான்ஸ் பண்ணி அட்ராக்ட் பண்ணுவாங்க. இவர் மட்டும் இல்லை, லேடி கெட்டப் பண்ணுவார். ஒரு ஹீரோயினுக்கு சொல்லி கொடுக்குறது ஹீரோயினோட இவர் நல்ல எக்ஸ்பிரஷன் பண்ணுவார் மாஸ்டர். அப்போ யாராக இருந்தாலும் இவரை தான் பார்ப்பாங்க. கேமராமேனே சொல்லுவார், மாஸ்டர் இன்னொரு வாட்டி நீங்கள் பண்ணுங்க மாஸ்டர் அப்படி சொல்லுவார். அந்த அளவுக்கு அவர் அட்ராக்ட் பண்ணுவாரு. நீங்க சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது, டான்ஸ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு அந்த அபிநயங்கள்லாம் அழகா வரும், அதனால நடிப்புமே கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். அது உண்மைதான். ஏன்னா இப்போ நம்ம அது டைமிங் சென்ஸும் இருக்கு இல்லைங்களா? ஆமா, இந்த டைம்ல இது பண்ணா கரெக்டா இருக்கும், இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் சொல்லிட்டு அந்த டான்ஸ் ஃபீல்ட்ல இருக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்க பரதநாட்டியம் ஆடுறவங்களை பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க பேசும்போதே ஒரு 8 எக்ஸ்பிரஷன் வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஓகே. ஏன்னா ஒரு இதுக்கும் பிடிக்கும் போதே அந்த இது பண்ணிட்டு பண்ணுவாங்கன்றதுனால. இந்த ஜப்பான் படங்கள்ல வந்து ஆனா பாடல்களே இருக்காதாமே? பாட்டு இருக்காதுங்க. அப்ப எந்த அளவுக்கு மாஸ்டர் டான்ஸ் வந்து ஸ்கோப்பா இருக்கும் அங்க? அதான் தனியா படத்துல பாட்டு இருக்காது, ஆல்பம்ஸ் நிறைய இருக்கும். ஆல்பம்ஸ் பண்ணுவாங்க, ஆல்பம்ஸ் விரும்பி கேட்பாங்க, பார்ப்பாங்க. ஆல்பம்ஸ் டான்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஆல்பம்ஸும் நிறைய ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும், வீக்லி 2, 3 அப்படி பயங்கரமா ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். தமிழ் சினிமாவில் வந்து கொரியோகிராஃபரா சீக்கிரம் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் ஜப்பான்ல வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ தமிழ் சினிமாவில் உங்களை டைரக்டரா நாங்கள் எதிர்பார்க்கலாமா? பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜப்பான் இதுவும் ப்ராஜெக்ட் வச்சு இன்னொன்று பண்ணலான்னு இருக்கு. கொஞ்சம் ஒரு வருஷம் ஒன்று ஆகும், அடுத்த வருஷம் கூட பண்ணலாம். ஓகே. ஸோ அது எந்த மாதிரியான ஒரு கதையா இருக்கும்? இல்லை, அதுவும் ரிலேட்டட் ஜப்பான் இதுதான். அது வந்து ஆர்ட் ஃபிலிம்காக அந்த இதுக்காக பண்ணது, ஏஷியன் இதுக்காக பண்ணது. இது வந்து ஒரு மசாலா கலந்த ஆர்டிஸ்ட்லாம் யாரோடது? பாதி ஜப்பானீஸ் இவங்களை கலந்து பண்ணாதான் நம்மளுக்கு வந்து 2 இதுலயும் இது பண்ண முடியும். தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாம் இங்க இருக்கிறவங்க தான் வச்சு பண்ணலாம்னு ஒரு ஐடியா. ஓகே. சின்ன வயசுல நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருந்தீங்க, பட் அதுக்கப்புறமா வந்து படங்கள் அவ்வளவா நீங்க நடிக்கலையே, என்ன காரணம்? ஒரு பீரியட்ல எப்படி என்ன ஆகுனா எல்லாருக்கும் இது நடக்கும், எல்லா சைல்டு ஆர்டிஸ்ட்க்கும் நடக்கும். ஒரு 12 வயசு 15 வயசு சின்ன கேரக்டரா நடிச்சிரும். 15லேருந்து 18 வரும்போது சின்னஸ்லேயே எடுத்துக்க மாட்டாங்க, சின்ன கேரக்டருக்கு எடுத்துக்க மாட்டாங்க, பெரிய கேரக்டருக்கு எடுத்துக்க மாட்டாங்க. இல்லைப்பா நீ ஹைட்டா இருக்கப்பா வேண்டாப்பா, இல்லை அப்படி குள்ளமா இருக்கப்பா வேண்டாப்பா அப்படி சொல்லி ஒதுக்கிடுவாங்க. அப்போ அதனால என்ன நடிப்புக்கான வாய்ப்புகள் குறைய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம அடுத்தது ஏதாவது தான் தேடி போக வேண்டியிருக்கும். அப்போ தான் டான்ஸ் மறுபடியும் கை கொடுத்தது. டான்ஸ் பண்ணால் என்ன சாங் வேணாலும் போய் டக்கு டக்குன்னு ஆடிடலாம். அதனால வந்து டான்ஸே மெயினாக போயிட்டேன் நான். ஓகே. அதனால வாய்ப்புகள் கம்மியாயிடுச்சு ஆர்டிஸ்டுக்கு. இதுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். யூஸ்வலாக இந்த ஜப்பான்லலாம் வந்துட்டு பெண்களோட ஸ்கின் எல்லாம் அப்படியே பளபளன்னு அழகா இருக்கும்ல, நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஸ்கின் கேர்லாம் ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்களா? எங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஸ்கின் கேர் டிப்ஸ் இருந்தால் ஏதாவது கொடுத்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப யூத்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நிறைய பேர் வந்து அவங்க வந்து டெய்லி ஒரு நாளைக்கு 8 வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க, 4 டைம்ஸ் ப்ரஷ் பண்ணுவாங்க.
மார்னிங் என்ன சாப்பிட்டாலும் உடனே ப்ரஷ் பண்ணிவிடுவாங்க. ஓகே. ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்குன்னு அந்த டிஷ்யூ இருக்கு. ஏன்னா நம்ம காற்று படப்பட தான் அந்த பருவு அந்த இதெல்லாம் வரும் இல்லைங்க, அது வந்து அங்கே நிறைய வராது. ஏன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எப்போ பாரு. அதுதான் மெயின் அவங்களுக்கு. நீங்களும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா? நான் ப்ரஷ் ஃபேஸ் வாஷ் பண்ணுறேன். ஓகே. இந்த கிரீம்லாம் போடுறது இல்ல சார். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்கூல் கட்டணும் அப்படின்னு ஒரு ட்ரீம் இருக்காமே, அது என்ன, அதை பத்தி சொல்லுங்க. கூடிய சீக்கிரத்தில் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஒன்று. வாவ். ஜப்பான்லயா இந்தியால? ஜப்பான்ல தாங்க. ஓகே. ஓகே. கூடிய சீக்கிரத்தில் நடக்கும். அப்போ அதுல எஜுகேஷனும் இருக்கும், டான்ஸ் கிளாஸும் இருக்கும், எல்லாமே கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம இண்டோ ஜப்பான் கல்ச்சரல்ல ஒரு மெம்பரா இருந்துட்டு இருக்கீங்க. How is that experience? இல்லை ஆக்சுவலாக வந்து இந்தியா ஜப்பான் கல்ச்சரோட அது எப்படின்னா, ஜப்பான் வந்து இன்னொரு 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த நாட்டோடைய கவர்மெண்ட் வந்து ஒரு இது பண்ணாங்க. அப்போ வந்து வெளிநாட்டு எல்லா பெரிய பெரிய இது இருக்கிற மிஸ்குச்சி, ஃபேமிலி மார்ட், அங்கே இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ்லேருந்து மெயின் ஆளுங்க ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு வாட்டர் சப்ளையோ இல்லை ஒரு இது அந்த மாதிரி எல்லா குரூப்லேருந்து 30 மெம்பர்ஸ் மட்டும் ஜப்பான் ஃபுல்லாக தேர்ந்தெடுத்தாங்க. ஒரே ஒரு ஃபாரினர் தான் நான் மட்டும். என்ன வந்து ஆர்ட்ல தேர்ந்தெடுத்தாங்க. இந்த டான்ஸு என்னென்ன பண்ணலாம், இன்னொரு 5 வருஷம் கழிச்சு என்னென்ன பண்ணா நல்லா இருக்கும் ஜப்பான் சொல்லிட்டு அதில் மெம்பரா இருக்கேன் இப்போ. சூப்பர். ஓகே. ஸோ தமிழ் சினிமாவில் வந்து நீங்கள் கொரியோகிராஃபராக வரீங்க அப்படின்னா எந்தெந்த ஹீரோஸோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை உங்களுக்கு? எனக்கு எல்லாருக்கூடையும் பண்ணணும்னு ஆசை தான். ஒருத்தர் தான் இப்போ டக்குன்னு நடிக்க மாட்டேன் சொல்லிட்டாரு. ஓகே. நான் அவர் கூட நிறைய பண்ணியிருக்கேன். அதனாலதான் விஜய் சார் கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், அஜித் சார் கூட நிறைய பண்ணியிருக்கேன். ஓகே. வேற எந்த டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை உங்களுக்கு? எனக்கு வந்து மண்டேலான் படம் எடுத்தார் இல்லையா, படோனா அஸ்வின் சார், அவருடைய மேக்கிங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த தமிழரசன் பச்சைமுத்து சார், அவரோட லப்பர் பந்து படம் இப்ப வரும்போது கூட ஃபிளைட்ல தான் பாத்துட்டு வந்தேன். ஓகே. நான் ஆல்ரெடி 3 வாட்டி பாத்துட்டேன். பட் அது அந்த படம் இன்னைக்கு அதுல இருந்தது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்து அதையும் பார்த்துட்டு தான் வந்தேன். திரும்ப பார்க்க வச்சிருக்கேன். அந்த படம் ரொம்ப அது நல்லா இருந்தது. அப்புறம் லேட்டஸ்டா அந்த இவரு டூரிஸ்ட் ஃபேமிலி அவங்களாம் ரொம்ப நல்லா பண்றாங்க. இப்படிதான் வைக்கணும் கேமரா அப்படின்றத ஒரு நம்மளே அந்த கேரக்டர் அந்த இதுக்குள்ள இருக்க மாதிரி கூட்டிட்டு போயிடுறீங்க. கஷ்டம் இல்லைங்களா அது. அது இங்க இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியல, வெளிநாட்டுல இருக்கிற எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வந்து இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் பார்க்கும்போது நேட்டிவிட்டி அந்த கனெக்ட் ரொம்ப இதுவா ரொம்ப பிடிச்சிடும். அது மட்டும் இல்லாம ஜப்பான்ல அடிக்கடி பூகம்பம் வரும்னு கேள்விப்பட்டோமே, நீங்க இருக்கும்போது பூகம்பம் எல்லாம் நிறைய வரும். அது பாட்டு வரும், அது பாட்டு போயிடும். கேஷுவலா சொல்றீங்க. நான் சில டைம் ஷூட்டிங் பண்ணிட்டு இருப்போம், திடீர்னு பார்த்தா டபுள் விழும், பார்த்தா பூகம்பம் வந்துருச்சு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம 30 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி நம்மளுக்கு மொபைல் அலாரம் அடிக்கும். ஓகே ஓகே. எர்த்குவேக் வரப்போகுது அப்படி அலாரம் அடிக்கும். ஏன்னா பெருசா வந்தா 30 செகண்டுக்கு முன்னாடி அலாரம் அடிக்கும். இதை போய் ஒளிஞ்சுக்கோங்க, அதான் டேபிள் கீழே அந்த மாதிரி சொல்லுவாங்க. அங்க வீடுகள் எல்லாமே பேம்பு வச்சுதான் கட்டியிருப்பாங்க. பேம்பு எல்லாம் ஃபுல்லா கட்டை தான் இருக்கும், கல் வீடே இருக்காது. ஃபுல்லா கட்டையில இருக்கும், கீழே ஃபுல்லா பால்ஸ் இருக்கும். ஓகே. அந்த பால்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி இருக்கும், அப்படியே ஆடும் இப்படி. அப்படி வீட்டுல என்னென்ன இதெல்லாம் இருந்தா ஆங்கர்லாம் இருந்தா ஆங்கர்லாம் ஆடும். வாழைப்பழம் தொங்க விட்டுருப்போம்ல, வாழைப்பழம் எல்லாம் இப்படி ஆடிட்டே இருக்கும். ஆனா நீங்க சொல்ற பார்த்தா நீங்க அதை என்ஜாய் பண்ணிருக்க மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் பயந்துட்டேன், ஒரு 2 வாட்டி 3 வாட்டி பயந்துட்டேன். அப்புறம் இதுதான் லைஃப்னு ஆகி போச்சு. அப்படியே அதோட சேர்ந்து நம்மளும் பழகிக்கணும். நம்ம வீட்டுல ஒரு பையன் மாதிரி வந்துட்டு போறான். ஓகே. இந்த நிலநடுக்கம் பேஸ் பண்ணி ஏதாவது ஸ்டெப்ஸ் ஏதாவது கம்போஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல, நான் யோசிக்கும் போது நிலநடுக்கம் வந்துருச்சு. இப்ப நம்ம ஒரு பாட்டு போட்டுட்டு நம்ம இதை கோரியோகிராஃப் பண்ணிட்டு இருப்போம் இல்லைங்களா. இப்போ வந்து 1 2 3 4 இப்போ கண்ணிட்டு வச்சுங்களேன், இது நல்லா இருக்கு இது. அப்புறமேட்டு தான் அப்போ பயந்து இருப்போம், 1 2 3 4 அப்படி பண்ணலாமே அப்படி அது கூட யோசிச்சிருக்கேன். நின்று ஆட முடியுமா? ஏன்னா அதெல்லாம் ஃபுல்லா ஷேக் ஆயிட்டு இருக்கும். இல்ல பழகிடுச்சுன்னா அவங்களுக்கு தெரியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த ரோட்ல இந்த ஹார்ன் அடிக்கிறாங்களே, அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஊர்ல ஹார்னே அடிக்க மாட்டாங்க. ஹார்ன் அடிச்சா தப்பு. இப்போ எப்படி அது டிராஃபிக் ரூல்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க? ஹார்ன் அடிச்சா தப்பு. அங்க டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா போயிட்டே இருப்பாங்க. யாராவது தப்புனது ஹார்ன் அடிச்சிருவாங்க, ஹார்ன் அடிச்சா அங்க தப்பு. அங்க இங்க எல்லாத்துக்குமே ஹார்ன் அடிக்கிறாங்க. அதுதான் எனக்கு இல்ல வித்தியாசமா அது ஒரு மாதிரி பூகம்பம் மாதிரி அது இருக்கு எனக்கு. ஓகே. ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு நீங்க சொல்லும்போது. எர்த்குவேக் எல்லாம் உங்களோட ரொட்டீன்ல ஒண்ணு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சொந்தக்காரங்க மாதிரி வருவாங்களே திடீர்னு, நான் வந்திருக்கேன் உட்காருங்க அந்த மாதிரி. ஏதாவது எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் பாத்திருக்கீங்களா எர்த்குவேக்ல? அப்போ வந்து இப்போ இந்தியால இருந்து கூட ஃபிளைட்லாம் அமிச்சாங்க, திரும்பி வந்துருங்க அப்படி சொல்லிட்டு. அந்த டோக்கியோல வந்து 2011 பெரிய பூகம்பம் வந்துச்சு. அந்த அணு உலை வந்து வெடிச்சிருச்சு. அது அந்த கேஸ் எல்லாம் வந்து வெளியில
போயிட்டு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வச்சு எல்லா ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் வந்துட்டு ரிட்டர்ன் வந்து சொல்லி ஃப்ளைட் அமைச்சு இந்தியாவிலேருந்து கூட அமைச்சாங்க. நான்லாம் போல, திரும்பி வரல, நான் அங்கேயே இருந்துட்டேன். நான் அங்கேயே இருக்கேன்ப்பா. அங்கேயே இருக்கேன். ஏன்னா நம்ம கஷ்டப்படும் போது அங்கதான் எல்லாம் இருந்தது. இந்த இது வந்ததுனால நம்ம திரும்பி வந்துட்டா தப்பு தானே. கரெக்ட். சூப்பர். அண்ட் உங்க வைஃப் வந்து உங்களோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னீங்க. சோ அதுல இருந்தே தெரியுது உங்க வைஃப் ஒரு பயங்கரமான ஒரு டான்சரா தான் இருப்பாங்க. இன்னைக்கும் உங்களோட சேர்ந்து கொரியோகிராஃபி எல்லாம் பண்றாங்களா? அவங்களும் கோரியோகிராஃப் பண்ணல. அவன் ஒரு லெவலுக்கு போயிட்டான். அந்த ஏர்லைன்ஸ்ல வந்து எம்டியா இருக்க, மேனேஜிங் டைரக்டரா இருக்கா. இன்கேஸ் ஏதாவது இக்கட்டான சூழ்நிலை யாருமே இல்லை அப்படின்னா ஃபுமி ஒரு சாங் வந்து ஆடிட்டு ஃபுமி அப்படி சொல்லுவேன். இல்லை நீலா என்னால் முடியாது நீலா, ஃபுமி ப்ளீஸ் ஃபுமி அவளை அப்படியே சமாளிச்சு டின்னர் கூப்பிட்டு போயிட்டு ஒத்துக்க வச்சு கேக் வாங்கி கொடுத்து அவளுக்கு பிடிச்ச கேக் இருந்து வச்சுட்டு அப்போ கேக் வாங்கினாதான் தெரிஞ்சுப்பா ப்ரோக்ராம் இருக்கா. அந்த மாதிரி ஆடி இருக்கும். இப்போ லேட்டஸ்ட் கூட போன மாதம் வந்து ஃபிலிம் இது ஃபேஷன் ஃபெஸ்டிவல் நடந்தது டோக்கியோவில். போன மாதம் தான் நடக்கும். ஒரு குரூப் வரல, டக்குன்னு இவளை சொல்லிட்டு வந்துட்டு சாட்டர்டே தான் சொல்லி அவளுக்கு கெஞ்சி அவளும் நான் தான் பண்ணோம். அந்த அடல்ட் ஏஜ்ல வந்து உங்களுக்கு நிறைய மூவி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கும். அப்ப நீங்க சொன்னீங்க எனக்கு டான்ஸ்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்க மிஸ் பண்ண மூவி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது ஞாபகம் இருக்கு? அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு படம் ரொம்ப ஃபேமஸான படம் தான். ஒன்று வந்து அண்ணாமலை. ஆமா, அதுல சின்ன வயசு ரஜினியா நடிக்கிறதுக்காக வந்து எல்லா பசங்களும் போயிட்டு நான் ஒரு மோஸ்ட்லி நான் ஓகே அப்படிதான் ஓகேன்றவர்களுக்கு வந்துடுச்சு. அந்த டைம்ல சின்ன கவுண்டர் தெலுங்குல எடுத்தாங்க. ஓகே. நான் சின்ன கவுண்டர் தெலுங்குல போனோன்னா அங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா முடி ஒட்ட வெட்டிட்டாங்க. அப்போ நான் ரஜினி மாதிரி இருந்தா ரஜினி மாதிரி முடி இருக்கணும் இல்லைங்களா. அந்த தெலுங்கு படம் போனோம்னா ஒட்ட வெட்டி எனக்கு தெரியாது அடுத்து இங்க ஷூட்டிங் இருக்கும் அப்படிலாம் தெரியாது. வந்து முடி ஒட்ட வெட்டி ஷூட்டிங் அங்கே தெலுங்குல சின்ன கவுண்டர் முடிச்சுட்டு இங்க வந்தா என்னப்பா ரஜினி மாதிரி வரும்னு பார்த்தா நீ போலீஸ்கார மாதிரி அப்படின்னு அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அண்ணாமலையில நான் பண்ணேன், என் ஃப்ரெண்டு பண்ணேன் அண்ணாமலை சீன்னு சொல்லிட்டு அந்த பையன் பண்ணாரு. அதே மாதிரி தான் பார்த்திபன் சாரோட உள்ளே வெளியேன்னு ஒரு படம் பண்ணிட்டு பார்த்திபன் சார் ஆஃபீஸ்லாம் போயிட்டு எல்லாம் ஓகே 4 பசங்க நீன்னு ஒரு பையன் சொல்லிட்டாங்க. அதே டைம்ல வேற ஒரு ஷூட்டிங் மலையாள படத்துக்கு ஷூட்டிங் பண்ணதுனால அந்த படம் பண்ண முடியும். இல்லைன்னா உள்ளே வெளியே என்னோட எல்லாம் பண்ணலாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தான். நாங்களாம் ஒன்றா தான் போவோம் செலெக்ஷனுக்கு. இப்போ நான் செலெக்ஷன் ஆக மாட்டேன், சந்தோஷப்படுவோம். அந்த மாதிரி தான் இருந்தது. நைஸ். வாவ், சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உங்களை பற்றியும் ஜப்பான் பற்றியும் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னீங்க. ஸோ சீக்கிரம் நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு ஒரு கொரியோகிராஃபராக டைரக்டராக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. அரிகாத்தோ கோதைமாஸ்டா. அது நான் நன்றி ஜப்பானீஸ்ல அரிகாத்தோ கோதைமாஸ்டா.